మరి ఈ యొక్క పమ్మల్లో మరి చెప్పాలంటే ఈ తిరువల్లూరు వీధులు ఇది రెండోసారి నిలబడి మాట్లాడడం. హల్లెలూయా. దాదాపు 25-26 సంవత్సరాలకు ముందు తిరువల్లూరు వీధిలోనే మొదటిసారి ఈ యొక్క ఓపెన్ ఎయిర్ మీటింగ్లో ఒకసారి మాట్లాడాను. తర్వాత ఈరోజు అనేక సంవత్సరాల తర్వాత మళ్ళీ దేవుడు ఆ కృపను నాకు అనుగ్రహించి ఉన్నాడు. దేవునికి మహిమ కలుగును గాక. హల్లెలూయా. ఈ సమయంలో 10 నిమిషాలు దేవుని యొక్క వాక్యాన్ని మనం ధ్యానించుకుందాం. మన దేవుడు మరి ఎలాంటి దేవుడు? நம்முடைய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் யார்? కొన్ని విషయాలు దేవుని యొక్క వాక్యములో మనం చూసుకుందాం. మన దేవుడు ఆయన కృప కలిగిన వాడు, జాలి కలిగిన దేవుడు, కరుణ కలిగినటువంటి దేవుడు, దయ కలిగినటువంటి దేవుడు. ఇలా అనేక నామములుగా ఆయన ఏమై ఉన్నాడు, ఆయనను గూర్చినటువంటి కార్యాలు పరిశుద్ధ గ్రంథములో మనం చూడగలుగుతున్నాం. அப்படி கர்த்தர் அவர் தயை உள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர். இப்படியாக அநேக நாமங்கள் தேவனை குறித்து நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட, இந்த மாலை வேளையில கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நமக்கு அவர் రక్షింపు అలికిర దేవునాయి இருக்கிறார். హల్లెలూయా. మన యొక్క దేవుడు మనకు రక్షణ అనుగ్రహించేటువంటి దేవుడై ఉన్నాడు. మన జీవితాల్లో రక్షణ లేనటువంటి వారు ఎంతో మంది ఉన్నారు. రక్షణ అంటే ఏదో ఒక దాన్ని అనుకోవచ్చు. ముఖ్యంగా మానవునికి రక్షణ అనేటువంటిది ఈ లోకంలో మనం చూసుకుంటే లోకానుసారంగా దినదినము కూడా దేశంలో వందలాది మంది, ముఖ్యంగా ఆడపిల్లలు కనబడకుండా మాయమైపోతున్నారంట. వందలాది మంది దేశంలో. అలాగే అనేక మంది పిల్లలు, పసిపిల్లలు కూడా మరి அச்சூக்கி దొరకకుండా பிள்ளைகள் இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கவில்லை, தேடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பெண் பிள்ளைகள், அதில் குறிப்பா சொல்லணும்னா அநேக பெண் பிள்ளைகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் அநேக மாநிலங்களில் சரி அது தொடர்ந்து அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. హల్లెలూయా. అంటే ఎవరికి రక్షణ ఉంది? யாருக்கு இந்த உலகத்துல ரட்சிப்பு இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சாதாரண மக்களுக்கும் ரட்சிப்பில்லை. எந்த ஒரு குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும், ஸ்கூலுக்கு போகிற, காலேஜுக்கு போற பெண் பிள்ளைகளுக்கு ரட்சிப்போ இல்லை. குடும்பத்துல ரட்சிப்பில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பில்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த சிலுவை தியான கூட்டங்களில், இந்த உபவாச நாட்களில் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிற ஒரு தேவன் அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அவரை தான் நாம் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது அங்கே 68ஆம் சங்கீதத்துல 20ஆம் வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ சொல்ற 68, நம்முடைய தேவன் ரட்சிப்பு அருளும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? நமக்கு ரட்சிப்பு அருளுகிற தேவனாயிருக்கிறார். அருளுகிற தேவன். இந்த உலகத்துல யார் நமக்கு ரட்சிப்பு அருளுகிறார் பாருங்க. நம்முடைய தேவன் நமக்கு రక్షింపు అరులుగిற దేవుడు, మనకు రక్షణ ఇచ్చేటువంటి దేవుడు, అనుగ్రహించేటువంటి దేవుడు మన దేవుడు. కారణం ఏంటంటే మరి అపోస్తల కార్యములు 4వ అధ్యాయం 12వ వచనం, అపోస్తల நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அங்க அருமையான ஒரு வசனத்தை பேதுரு சொல்லுகிறார். அவராலே என்று, இயேசுவாலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவரால், இயேசுவால தவிர இந்த உலகத்தில் யாராலும் நமக்கு என்ன இல்லையா? ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆம், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கிலும் மனுஷர் நாமத்திற்குள்ள
அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமத்தினால நமக்கு கட்டளையிடப்படவில்லை, இல்ல ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா. இயேசுவாலதான் நமக்கு என்ன உண்டா? ரட்சிப்பு உண்டு. இந்த உலகத்துல நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இந்த பூமி, அது பரலோகத்தின் கீழே இந்த பூமியில எங்குமே பார்த்தாலும் சரி, எந்த ஒரு நாமத்தினாலும் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. யாராலும் ரட்சிப்பு கிடைக்காது. எந்த ஒரு நாமத்தில் ரட்சிப்பில் இந்த உலகத்துல. அப்போ யாரால் ரட்சிப்பு? அவரால் என்று சொன்னால், நமக்காக, நம்ம பாவங்களுக்காக இந்த உலகத்திற்கு மனதாவதாரம் எடுத்து, மனப்புத்திர அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்த இயேசுவாலதான். இயேசு நமக்காக, நம்ம பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர் சிலுவையை சுமந்து அந்த சிலுவையில ரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டு அவர் மரித்தவர். அல்லேலூயா. அவருனால தவிர வேற யாரால நமக்கு என்ன இல்லை? రక్షింపు இல்லை. ఆయన ద్వారా తప్ప మనకి ఇంకెవరికి ఏం లేదంట, రక్షణ లేదు. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டு. அதை மறந்து விடக்கூடாது. ஒரு காலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவிலிருந்து ஒரு தேவ ஊழியர் இங்கிலாந்து நாட்டிற்கு அந்த மிஷனரியாக ஊழியத்திற்காக வந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எல்லாம் ஒரு அருமையான ஊழியர், மனிதர். நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் விசுவாசத்தோடு கூட அவர்களுக்கு பலிகளை நடத்தி, ஜார்ஜ் முல்லர் என்றதான ஒரு தெய்வ மனிதர், அநேக ஹாஸ்டல்களையும் ஸ்கூல்களையும் ஏற்படுத்தி அவர் உதவி செய்து பரிபூர்ணமாய் 100% என்ன அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் தான், கர்த்தரை சார்ந்து ஊழியத்தை செய்ததான ஒரு தேவ மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த நாட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சுசேஷ கூட்டங்களுக்காக அவர் கடந்து வந்தார். முதல் நாள் தேவாலயத்திலே சுசேஷத்தை அறிவித்தார். 2ஆம் நாள் வந்தது. அன்ற நாளில் கூட சுசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேகர்கள் அவரிடத்துல ஜெபித்துக் கொள்ளும்படியாக முன்பாக வந்தார்களாம். அவர் ஜெபித்து அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு மனிதன் வந்தார், ரொம்ப சோர்வோடு கூட, ரொம்ப தயக்கத்தோடு கூட. அவர் வந்து அவரிடத்துல கேட்டாராம், ஐயா, நாளை தினத்தில் என் வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வர வேண்டும். எதற்கு வர வேண்டும்? நீங்க விருந்துக்கு வர வேண்டும். நான் உங்களுக்காக ஒரு விருந்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் அழைத்தார். சரின்னு சொல்லி அந்த அட்ரஸ் எல்லாமே அவரு உதவியாளருக்கு எடுத்த வந்து கொடுத்துட்டு போனார். அடுத்த நாள் வந்தது. ஒரு நன்றாக ஜெபித்து கொண்டு அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து புறப்பட்டாராம். இன்றைக்கு அந்த என்னை அழைத்துதான் அந்த மனிதனை வீட்டுக்கு போகணும், அவருக்காக ஜெபிக்கணும். ஆனா ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தல. எதுக்கு அவர் கூப்பிடுறாரு, எதுக்கு போறான்னு தெரியவே இல்லையா. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல அநேகர் வெளியில ரோட்ல இல்ல கேட்டு கிட்ட வந்து தன்னை வரவேற்பார்கள். மகிழ்ச்சியோடு கூட எதிர்பார்த்து கொண்ட தேவ ஊழியருக்கு அந்த வீட்டின் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கிட்ட வரும்போது, அந்த கேட்டு கிட்ட வரும்போது ஒருவரும் அந்த கேட்டு கிட்ட நிற்கவே இல்லையா, வரவே இல்லையா. அல்லேலூயா. ஒருத்தரும் காணவில்லையா. இந்த உதவியாளருக்கும் இந்த தேவ மனிதருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. உண்மையாகவே நாம் இதே அட்ரஸ் தான் தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கிறோம், இல்ல வேற அட்ரஸ் மாறி வந்துட்டோமா இல்லையா, வேற எங்காவது போனோம், பக்கத்தெருவுக்கு போனோமான்னு சொல்லி அவருக்கு ஒரு இதா இருக்கிறது, தவிப்பா இருக்கிறது. ஆனாலும் அந்த அட்ரஸ் தான். ரொம்ப நேரம் கதவு தட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு யாரை தன்னை நேற்று தினத்திலே இன்றைக்கு விருந்துக்கு என் வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லி அழைத்தாரோ அந்த மனுஷன் வெளியில வந்த உடனே ப்ளீஸ் வெல்கம் சொல்லிட்டு அவரு வாங்க சொல்லிட்டு வரவேற்று வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போன ஒரு மயான ஒரு அமைதி. மயான அமைதி எப்படி இருக்கும்? ஒரு விதமான பயங்கரமான ஒரு காரியம் அந்த வீட்டுல தெரிகிறது. அந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் சரி ஆள் நடமாட்டம் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் இந்த வீட்டுல இருக்கிறது. இந்த வீட்டுல ரொம்ப நாட்களா வந்து சரியா வீடு பெருக்காம சரியான காரியங்கள் இல்லாம ஏதோ ஒரு அசுத்தமான ஒரு காரியங்கள் அங்க அவர் பார்க்கிறார். ஏதோ இருக்குது என்று சொல்லி அந்த தேவ மனிதர் உணர்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. கொஞ்ச நேரம் அவர் சோஃபால உட்கார வச்சுட்டு அவரு ஒண்ணுமே பேச மாட்டேன்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கு ஏதாவது விருந்துக்கு ஏதாவது கொடுப்பாங்க, டீ காஃபி தண்ணி எதுவுமே இல்லை. கூப்பிட்டு ஆச்சரியமா இருக்கு. வீட்டுல அப்படிப்பட்ட வாசனை எதுவுமே வரல. மூக்கு தொலைக்கிற மாதிரி எந்த விதமான சூப்பு வாசனை இல்லை, பிரியாணி வாசனை இல்லை, சாம்பார் ரசம் வாசனை எதுவுமே அங்க இல்ல. யாரும் வந்து கொண்டு வந்து போடுற மாதிரி கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை அங்க. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறமா அவரு கூட சொல்றாரு, பிரதர் நீங்க என்ன செய்றீங்க, வீட்டுல யாரு இருக்கிறீங்க,
உங்க மனைவி இங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அவர் கேட்கும் போது மௌனமா இருக்கிறாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கேட்கிறாராம், நேற்று தினத்துல நீங்க தேவாலயத்துல பிரசங்கித்துக் கொண்டிருந்தீர்கள், இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்னு சொன்னீர்களே. அவர் பாவத்திலிருந்து உன்னை விடுதலாக்குவீர் என்று சொன்னீரே. அவர் உன்னை எல்லா விதமான அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து, பாவ இச்சையுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுதலாக்குவார். உன் பாவங்களை மன்னிப்பார். உன்னை தன் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பார். நீ முழுமையா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர் என்று சொல்லி சொன்னீர் அல்லவா? ஆமா பிரதர், நான் சொன்னேன், நான் என்னுடைய இயேசு உன் பாவங்கள் எதுவா இருந்தால் ரட்சிப்பார், உன்னை தன்னுடைய ரத்தத்தாலே சுத்திகரிப்பார், அவர் உன்னை விமோச்சனம் படுத்துவார். நீர் எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி உன்னை அவர் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுவார். நிச்சயம் இயேசு அவர் நேசிக்கிறவர். இயேசு உன்னை நேசிக்கிறார், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இயேசு என்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் அனைவரும் இயேசு நேசிக்கிறார். அவர் தன்னிடத்துல வருகிற ஒருவரை என்ன செய்ய மாட்டார், அவரு புறம்பே போ என்று தள்ளிவிட மாட்டார். நீங்க வராதன்னு சொல்ல மாட்டார். வாருங்கள் வருத்தப்பட்ட பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், ரட்சிப்பு இல்லாத ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இலவசமா இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறேன், உங்களுக்கு வேண்டிய நான் என்ன தரணுமோ அதை நான் தருவேன் என்று சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த மனிதன் எழுந்திருச்ச உடனே என்னையும் அந்த இயேசு மன்னிப்பார் என்று சொல்லி அந்த தேவ மனிதனிடத்துல கேட்டாராம். ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? என்னை மன்னித்த தேவன், இந்த நிலைமையில் இந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்திக் கொண்டு வருகிற இயேசு உன்னையும் மன்னித்து உன் வாழ்க்கையில் எந்த பாவத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த பாவத்தை எல்லாவற்றும் என்ன செய்வார், அவரு மன்னித்து தன் ரத்தத்தால உன்னை கழுவி சுத்திகரித்து நிச்சயமா உன்னை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன் அந்த எதற்காக நீ சந்தேகப்படுகிறாய் என்று சொல்லி அந்த மனிதனிடத்துல சொல்ற. அப்படி என்றால் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அவரை கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் தன் வீட்டுல ஒரு அறையை திறக்கிறார், ஒரு கதவை திறக்கிறார், ஒரு ரூமுடைய கதவை திறக்கிறார். திறக்கும் போது அந்த ரூமில் என்ன பயங்கரமான வாடை அடிக்கிறது. அந்த ரூம்ல காலி பாட்டில், குடித்து விட்டு மிச்சம் இருக்கிற பாட்டில், இன்னும் ஃபுல்லா இருக்கிற பாட்டில்கள், மது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பழக்கமான காரியங்கள், சிகரெட்டு என்ன பிடிச்சிருக்கு அது எல்லாமே அங்க பிடிச்சு போட்டு குடிச்சு அங்கே ஒரு விதமான நாற்றம். நான் இப்படிப்பட்ட ஒரு குடிக்கும் அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன், அந்த இயேசு இந்த குடிக்காரனாக என்னை மன்னித்து ரட்சிப்பாரா என்று சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், தேவ மனிதர், ஆம் பிரதர், இப்படிப்பட்ட குடிகாரனா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட பாவத்தின் இச்சைகளுக்குள்ளாக இருந்தாலும் சரி, உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக இந்த பாவத்தையும் ரட்சிப்பார், உன்னை விடுதலை ஆக்குவார் சொன்னார். அப்புறம் உடனே அவர் இன்னொரு அறைக்கு கூட்டிட்டு போறாராம். இன்னொரு அறைக்கு அவர் கூட்டிட்டு போறாராம். அந்த அறைக்குள்ள போன சொன்னேன், 2 பெண்கள் அந்த ரூமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ரூம் திறந்தோன்னு காட்டுறாராம். இதோ இந்த பெண்கள் யாரு தெரியுமா? நான் அவர்களை அடைத்து சித்திரவதை செய்து நான் சரீரத்தின் பாவத்தை இச்சைகளிலே அவர்களை கொடுமைப்படுத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெண்கள். இப்படிப்பட்ட ஒரு விபச்சார வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை அந்த இயேசு மன்னிப்பாரா? உன் இயேசு என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். இயேசு, நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பி இயேசுவிடத்துல வரும்போது இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அந்த தேவ மனிதர் சொல்றார். உடனே அந்த கதவை விட்டு இன்னொரு கதவுக்கு அழைச்சிட்டு போற, திறந்த ரூம் திறக்கிறார். அந்த ரூம் திறந்து மெலிந்து போன ஒரு ஸ்திரீ, பெண் அந்த ரூம்ல கட்டில படுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நாளா சரியா சாப்பாடு போடாம, சரியா குளிக்காம, ரொம்ப நாட்களாய் விட்டு ஒரே துர்நாற்றம் வீசு கொண்டிருக்க அந்த ரூம்ல அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒருவேளை வயதான ஒரு தாயாரா இருக்கலாமோ, ஒரு பெண்ணுக்கான இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறார். தேவ மனிதர் சொல்றாரு, இந்த ஸ்திரீ யார் தெரியுமா? என்னுடைய மனைவி. இந்த ஸ்திரீ என்னுடைய மனைவி. அநேக ஆண்டுகளாக நான் அந்த மகளை என்ன செய்யறேன், மனைவி என்ன செய்யறேன், கொடுமைப்படுத்தி இந்த அறையை விட்டு வெளியே வராதபடிக்கு, இந்த வீட்டுல என் மனைவி இருக்கிறது இந்த உலகத்துல யாருக்கு தெரியாத அளவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போடாம, வார கணக்கில் அவருக்கு தண்ணீர் கொடுக்காம, அதை என்ன செய்யறது, சித்திரவதை படுத்தி அந்த பெண்ணை நான் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட கணவரை
இப்படிப்பட்ட கணவராயிருக்கிற என்னை இயேசு மன்னிப்பாரா? இயேசு என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாராம். தேவ மனிதர் சொல்றார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற உன்னை இயேசு நிச்சயமாக மன்னிப்பார். இயேசு உன்னை மன்னிப்பார் என்று சொல்லி சொன்ன உடனே அவர் ஆச்சரியத்தோடு கூட, அப்படி என்றால் என்னை இயேசு மன்னிக்க வேண்டும், என்னை இயேசு மன்னிக்க வேண்டும். நான் இந்த செயல்கள் எல்லாம் விட்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன். இந்த பாவ வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வர வேண்டும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மனுஷன் இடத்துல கேட்கும் போது அவர் சொல்றார், இங்க நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல பவுலு சீலா இருவரும் கூட அந்த சிறைசாலையுடைய அதிகாரத்துல சொன்னது போலதான் அந்த 16ஆம் அதிகாரம் 30 சொல்லப்பட்டிருக்கிறீங்களா? என்ன வசனங்கள் அது? அதற்கு அவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீ கர்த்தராக இயேசுவிடத்துல நீ விசுவாசம் வைக்கும் போது நீயும் ரட்சிக்கப்படுவேன், உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். உன்னை ரட்சிக்க தான் இந்த உலகத்திற்கு இயேசு வந்திருக்கிறார். அவருடைய பாவிகளை ரட்சிக்க முடியாத இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்கே பவுல் அடியார் சொல்கிறார் இல்லைங்களா? పాపులు రక్షించుటకు క్రీస్తు యేసు ఈ లోకమునకు వచ్చెను. பாவிகளை ரட்சிப்பதற்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே பாவிகளை தேடி கண்டுபிடித்து அவர் ரட்சிக்க தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில அவர் அகப்பட்டு அது பிடிபட்டு அதிலே கட்டப்பட்டிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பாவிகளை விடுதலை ஆக்கும்படியாகும் ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மை டியர் பிரதர், நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, இன்று ஒரு வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பேன் சொன்னார். நிச்சயமாக உன் பாவத்தை இயேசு மன்னிப்பார். உன் பாவத்தை இயேசு தன்னுடைய ரத்தத்தாலே கழுவி உன்னை சுத்திகரிப்பார். நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கு இயேசு உனக்கு உதவி செய்வார். இன்றைய உன் பாவத்தை நீ இயேசுவிடத்தில் அறிக்கை செய். இந்த பாவத்தை விட்டு விலகு, இந்த பாவத்திலிருந்து வெளியிலே வா அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனிதன மகனுக்கு சொல்லும் போது அந்த வீச்சில் அவனுக்கு அழுது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து அழுது தன்னை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுக்கு ஒப்பு கொடுத்து தேவ மனிதன் அந்த மகனுக்காக ஜெபித்தார். அன்ற தினத்துல அந்த வீட்டுல ஒரு சமாதானம், ஹல்லேலூயா, ஒரு அமைதி, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. உடனே அந்த மனிதன் அங்க இருக்கிறதான அந்த எல்லா விதமான இச்சைக்கு சம்பந்தப்பட்ட பாடல் எல்லாம் வெளியில தூக்கி எறியப்பட்டு அந்த பெண்கள் எல்லாம் விடுதலையாக்கி தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தன்னுடைய வீட்டையெல்லாம் சுத்தமாக்கி அன்று முதல் ஒரு தேவ மனுஷனாய் அந்த சபைக்கும் அந்த கிராமத்திலும் சரி அவர் சாட்சியை வாழ தொடங்கினான். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மாலைவேளையில் கூட நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்ம இயேசு நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிப்பை அருளுகிற தேவனாயிருக்கிறார். ரட்சிப்பே இல்லாமல், ரட்சிக்கப்படுவதற்கு வழியே இல்லாமல் என்னை யார் ரட்சிப்பார், என் யார் இந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சிப்பார், மீட்டெடுப்பார் என்று சொல்லி இந்த தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர்தான் ரட்சகர். இயேசுதான் ரட்சகர். இந்த உலகத்தில் நமக்கு ரட்சகர் அவர்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் பாருங்கள் 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல இயேசு இப்படி சொல்றார். பாருங்க. பாருங்க, பேதுரு அந்த கடலில் நடந்து வரும்போது அவிசுவாசத்தோடு கூட உலக பிரகாரமான அந்த கடலையும் காற்றையும் கண்டு அவன் முழுகு கொண்டிருந்தான். இயேசுவை நோக்கி கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறாராம்? என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும். இயேசு அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்று கூட யார் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அவர்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே என்னை ரட்சியும், என் பாவத்திலிருந்து என்னை ரட்சியும், என்னுடைய உலக இச்சைகளிலிருந்து ஆசைகளிலிருந்து என்னை ரட்சியும், என்னை விடுதலை ஆக்கும், என்னை நீதிமானாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் வாழ்க்கை நான் சாட்சியா இந்த உலகத்திலே அநேகருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக இயேசு ரட்சகர், அவர் ரட்சிப்பார். நம்ம தேவன் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அதற்காக தான் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். அவர் நமக்காக அதுக்காக தான் பாடுபட்டார். நான் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் நான் வந்தேன் தவிர நான் நீதிமான அழைக்க வரலேவில்லை என்று சொல்றார்.
லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அங்க 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எதை மனிதன் இழந்தானோ, தன்னுடைய நீதியை இழந்தான், பரிசுத்த வாழ்க்கையை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், ரட்சிப்பை இழந்தான், தன்னுடைய நேர்மையை இழந்தான் இல்லையா? அந்த இழந்ததை தேடி உனக்கு கொடுக்கவும், உன்னை ரட்சிக்கவும், உன்னை ஸ்திரப்படுத்தவும் என்ன செய்தார்? கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்க வல்லவராயிருக்கிற தேவன், ரட்சிப்பு அருளுகிற தேவன். இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே நம்முடைய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு மாத்திரமல்ல, புறஜாதியார் ஆகிய அனைவருக்கும் கூட அவர் ரட்சகர். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவர் ரட்சகர். அவர் ரட்சகராகவே இந்த உலகத்துல பிறந்தார். அல்லேலூயா. இன்று தாவீதின் ஊரில் உங்களுக்காக யார் பிறந்திருக்கிறார்? ரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த ரட்சகர் இன்று நமக்காக சிலுவையில் அறையுண்ணப்பட்டு, அவர் கொடுமைப்படுத்தப்பட்டு, அவர் நமக்காக அந்த சிலுவையை சுமந்து, நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் அவர் சிலுவையில் என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்து நமக்காக உயிர் நீத்தினவர். அல்லேலூயா. அந்த ரட்சகர் இந்த உலகத்துல பிறந்தார். அந்த ரட்சகர் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கவும், நம் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும் ரட்சிக்கதான் ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னார்? நம்ம ரட்சிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக நாம் தேவன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 116ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். యెహోవా దయాళుడు, నీతిమంతుడు, మన దేవుడు, வாத்சல்யத கலவாடு. தமிழ்ல வாசிங்க. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். நம்முடைய தேவன் மன உருக்கம் மாணவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? మన దేవుడు వాత్సల్యము గలవాడు, ఆయన జాలి కలిగిన దేవుడు, దయ కలిగినటువంటి దేవుడు. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? மன உருக்கம். ரொம்ப நம்ம தேவன் எப்படிப்பட்ட மன உருக்கமாய் நம்ம என்ன செய்றார்? மன்னிக்கிறவர். நம்ம என்ன செய்ய, நம்மை அழைப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட மன உருக்கமானவர் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நாம் பாவிகளா இருக்கும் போது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் சரி, நமக்கு என்ன செய்யறார்? அவர் మన్నిக்கிறవరా இருக்கிறார். ఇక్కడ చూసినట్లయితే మన దేవుడు మన పట్ల జాలి కలిగిన దేవుడు, వాత్సల్యం కలిగిన దేవుడు. సంగీతకారులు சொல்றார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அருமையானவர், அவர் பெரியவர், அவர் இரக்கமுள்ள கர்த்தர் இல்லைங்களா? மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 கூட இயேசுவின் இடத்திற்கு திரளான ஜனங்கள் வந்தார்களாம். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அந்த ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தது இயேசு கண்டார், இயேசு பார்த்தார். என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தலைவனும் இல்லை, எந்த வழியில நடத்த வேண்டும் என்று சொல்லி தலைவனும் இல்லை, அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யக்கூடியவர்கள் இல்லை, அவர்களை பட்சிக்கிறவர்களாக இருக்கிறார் இந்த உலகத்துல. ஆகையால் அந்த திரளான ஜனங்களை பார்த்து இயேசு என்ன செய்தாரா? அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்த அவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு வேண்டிய விடுதலை கொடுத்தார், அவர்களுக்கு வேண்டிய சொஸ்தமாக்கக்கூடிய காரியங்களை இயேசு அங்க செய்தார். திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவர்கள் மேல் இயேசுக்கு என்ன இருந்ததா? இரக்கம் இருந்தது. அவர் மேல் அவருக்கு அன்பு இருந்தது. இயேசுக்கு వారి మీద జాలి, కనికరం, దయ, వాత్సల్యం అవన్నీ యేసు ఆ ప్రజల మీద ఉంది. ఎందుకంటే మన దేవుడు జాలి కలిగిన దేవుడు. హల్లెలూయా. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? దయ ఉన్నவர். யார் చదువుకున్న వచనం ఏముంది దాంట్లో? 116, 15, 5వ వచనంలో நீதியும் உள்ளவர், நம்முடைய దేవన్ మన ఉరుకుమానவர். ఈ లోకంలో మనల గురించి తండ్రియో తల్లియో సహోదరుడో సహోదరి ఎవరు కూడా మనపూర్వకంగా ఏమండి మనస్సులో చాలా బాధతో కుంగిపోయి వేదనతో, అయ్యో నా సహోదరుడు, నా బిడ్డ, మా మామ, మా అత్త, నా చెల్లి, ఎవరని ఈ రోజులు అమ్మారిగా తను తానుగా మనస్ఫూర్తిగా ఆ హృదయంలో వేదనతో బాధతో మన మీద జాలి పడేవాళ్ళు ఎవరున్నారు? யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயத்துல, நம்ம குடும்பத்துல
ஒரு சகோதரனோ சகோதரியோ உடன்பிறப்புகளாகிலும் சுற்றிருக்கிற உறவினர் உற்றார்கள் நம்மை குறித்து யார் இறக்கப்படுவார்கள்? முழு மனதோடு கூட இறக்கப்படுகிறவர் யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே இறக்கம் கிடையாது. கடந்த வாரத்துல தன்னுடைய தந்தையை 2 பிள்ளைகள் மகன்கள் சேர்ந்து கொன்று விட்டுறார்கள். கடந்த 2 நாட்கள் முன்பதாக 6 கோடி சொத்துக்காக அந்த தந்தை தன்னுடைய அண்ணாவுடைய மகள் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மகன்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சொத்தை எழுதி வைத்தாராம் பெங்களூர்ல. ஏன்னா பிள்ளைகளை கொடுத்தாங்க அழிச்சிருவாங்க சொல்லி பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தார். சிறு வயதிலிருந்து அண்ணன் பிள்ளைகளை வளர்த்தவர். அதே போல் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேரணும், அவங்க மகன்களுக்கு கொடுத்தா அவர் அழிச்சிருவாங்க, அவங்க ஏதோ ஒரு தீய பழக்கங்கள்னாலன்னு சொல்லிட்டு கொடுக்கல, எழுதி கொடுக்கல. இவங்களுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டார். அம்மா இல்லை, ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் போய் தகப்பன் இடத்துல இல்லை, அந்த சொத்துக்களை திரும்ப என்ன செய்யணும், அந்த உயிரை மாற்றி எங்க 2 பேருக்கு தான் எழுதி கொடுக்கணும், வேற யாருக்கும் எழுதி கொடுக்கூடாது தொந்தரவு பண்ணி முடியவே முடியாது. கடைசியிலே அவங்க தகப்பனாரை 2 நாட்கள் முன்பதாக தான் கொலை செய்தார்கள் மகன்கள் 2 பேரும் சேர்ந்து. பாருங்க எப்படி இருக்கு இந்த உலகத்தை, யோசிச்சு பாருங்க. இரக்கம் இல்லாத பிள்ளைகள், இரக்கம் இல்லாத பிள்ளைகள் இந்த உலகத்துல பார்க்கிறோம். 50 பைசா தன்னுடைய தாயார் தனக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிடுறதற்கு கொடுக்கலன்னு சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளை என்ன செய்தான், தாயாரை அந்த கல்கட்டா மாநகரத்தில் இருக்கிற ஒரு வீட்டில கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த தாய் வலிந்து கொண்டாரா, போய் கட்டிலு கடையில டே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அந்த மகனை அந்த தாயை குத்தி கொலை செய்தான்னு சொல்லி நியூஸ்ல வந்தது. எப்படி இருக்கு பாரு இந்த உலகம், எப்படி இருப்பார். பிள்ளைகளை பெற்றோர்களை கொலை செய்கிற அளவுக்கும் பெற்றோர்கள் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை இரக்கமில்லாமல் என்ன செய்கிறார்கள், அவர் கொலை செய்கிறத நாம் பார்க்கிறோம். உடன் பிறந்த சகோதரர்கள் இடத்திலையும் அன்பு இல்லை, ஒருவர் மேல் ஒருவருக்கு என்ன இல்லை, இரக்கம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலகம், ஆனாலும் இந்த உலகத்துல யார் எப்படி இருந்தாலும் சரி நம்மை குறித்து இரக்கமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால், அன்பு நமக்கு செலுத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த ஒரு இயேசு நம்முடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் పుస్తకం 55వ అధికారం యెషయా 55:7వ వచనంలో మనం చూసుకున్నట్లయితే అక్కడ ఒక మాట చూస్తూ ఉన్నాం. யார் கர்த்தரிடத்துல திரும்புவார்களோ அவரிடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, மன உருக்கமும் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான், அவர் మన్నిక. ఆమేన్. చూడండి, మన దేవుని వైపుకు ఎవరైతే తిరుగుతూ ఉన్నారో, ఆయన వైపుకు ఎవరైతే తిరిగితే వారి యందు ఆయన ఏం కలిగి ఉన్నారంట, జాలి కలిగి ఉన్నాడు, వాత్సల్యం కలిగి ఉన్నాడు. దేవుని యొద్దకు తిరిగినటువంటి వారికి, మల్లుకున్నటువంటి వారికి దేవుడు ఏం చేస్తాడంట, వారిని క్షమించేటువంటి దేవుడు, వారికి దయ కలిగింపజేసేటువంటి దేవుడు. మనది மன உருக்கம் நிறைந்த கர்த்தர். அவரை இடத்துல திரும்புகிறவர்கள் தம் பாவ வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு அவருக்கு நேராக தன் வாழ்க்கையை யார் திரும்பி ஒப்பு கொடுக்கிறார்களோ, தேவனிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களை மன்னிக்கிற மன உருக்கம் நிறைந்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவர், கிருபை நமக்கு அளிக்கிற தேவன் அவர், நமக்கு அவரை அன்பு செலுத்துகிற தேவன், நம்மை நேசிக்கிற கடவுள் அவர். ஆகையால் நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, உனக்கு அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் இரக்கம் காட்டினாலும் சரி காட்டாவிட்டாலும் சரி, யாரு உனக்கு தயவு பாராட்டினாலும் சரி, அந்த தயவு உங்களுக்கு காட்டாதபடிக்கு இந்த உலகத்துல ரொம்ப கடினமா இருக்கலாம் நிறைய பேர், இல்லைங்களா? இன்னைக்கு சகோதரன்னு பார்க்க மாட்டாங்க நிறைய. என்கிட்ட காசு 1000 ரூபாய் வாங்கிட்டு போனேடா, எப்ப கொடுக்குற அண்ணனும் கேட்கலாம், இல்ல தம்பியும் கேட்கலாம். இந்த 1000 ரூபாய்க்காக அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன செய்யறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு சட்டை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தரை கொலை செய்யற அளவுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். என்ன அண்ணன் தானே, என்னோட தம்பி தானே, மன உருக்கம் இருக்கிறதா? என்னுடைய தாயின் வயிற்று நான் ஒன்றாக தாயின் பிள்ளைகளால் பிறந்தவர்கள் தானே. ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய், ஏதோ 5 லட்சம் 50 கோடி கிடையாது, 500 ரூபாய்க்காக இன்றைக்கு மன உருக்கம் இல்லாமல் ஒருவர் சகோதரர் அடித்துக் கொள்ளுவதையும் இந்த உலகத்துல ஸ்டேஷன்ல போய் நிற்பதும் எப்படி இருக்குது பாருங்க. விரோதிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனா இயேசு இடத்துல திரும்பும் போது அவரிடத்துல இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, மன உருக்கமும் கிருபையும் தயவும்
காட்டுகிற கடவுளாய் நம்முடைய தேவன் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், புலம்பல் పుస్తకத்துல విలాప వాక్యములు 3వ అధ్యాయం 22వ వచనములో మనం చూసుకున్నట్లయితే పులంబల్ 3:22 యెహోవా కృపగలవాడు, ఆయన వాత్సల్యత ఎడతెగక నిలుచుచున్నది గనుక మనము నిర్మూలము కాకున్న వారము. హల్లెలూయా. తమిళ చదవండి. கர்த்தர் கிருபையுள்ளவர். అంతేమ్మా, ఇంకేం తెలియదు. పులంబల్ అసలు ఆ పుస్తకం ఎక్కడుందో ఎవరు తెలియటం లేదు కదా, అందుకే అందరు తడబడుతున్నాయి. இறைமையாவின் புஸ்தகத்துக்கு அடுத்து எசேக்கியேலுக்கு முன்னாடி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 3:22 நாம் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையை, சுத்த கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா, முடிவில்லை. அவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்ன காட்டுவார்? அவரு இரக்கம் காட்டுகிற கடவுளா இருக்கிறார். அவர் இந்த உலகத்துல கூட சேர்ந்து வீட்டுல இருக்கும்போது நமக்கு இரக்கம் காட்டுகிறவர் இல்லை இந்த உலகத்துல. ஆனா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நமக்காக இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்த இந்த தெய்வம் அல்லவா இந்த இயேசு. அப்படி அவர் எப்படிப்பட்டவரா? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு இரக்கம் காட்டுகிற பாருங்க, இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அவர் கிருபையுள்ள தேவன். 23 சொல்லப்படுகிறது, அவை காலை தோறும் புதியவர்கள், உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. చూడండి, நீர் ఎంత நீர் చూడండి తెలుగులో అన్ను దినము నూతనముగా ఆయనకు వాత్సల్యత పుట్టుచున్నది. ఒక్కొక్క రోజు కూడా దేవుడికి మన మీద ఏం పుడుతుందంట? வாத்சல்யத்த புடுத்து உண்டு. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் மேல, ரட்சிக்கப்பட பிள்ளைகள் மேல இந்த உலகத்தை அவருக்கு என்ன தோன்றுகிறதா? இரக்கம் தோன்றுகிறதா? ஒவ்வொரு நாளும் உன் மேல என் மேலும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே இந்த உலகத்துல பகதா தோன்றுகிறது. இந்த உலகத்துல எந்திரிச்ச உடனே வாயில பிரஷ் வைக்கிறாங்க இல்லையோ, என்ன இருக்கும்? ரொம்ப பகதா இருக்கும், ரொம்ப கோபம் தான் இருக்கும். மற்றவங்களை எப்படி அடிக்கணும், அவன் எப்படி அழிக்கணும், அப்படி அவனை எப்படி வஞ்சிக்கணும், எப்படி அவனுடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்தையும் நாம் சீரழிக்கணும், இப்படிதான் உலகத்துல மனிதர்களுக்கு இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட என்று சொன்னார், ஒவ்வொரு நாளும் புதுதாய் அவருக்கு நம்மிடத்துல என்ன இருக்குதா? இரக்கம் பாராட்டுகிற தேவன், அன்பு காட்டுகிற தேவன், அவர் நமக்கு దయవు కాటుగిற దేవునా இருக்கிறான். ఎందుకంటే నీవు ఎంతైనా నమ్మదగిన వాడువయ్యా. హల్లెలూయా. நீ ஏன்னு சொன்னால், நீ எந்த அளவுக்கு வச்ச வாழ்க்கையில, அது எந்த சூழ்நிலையிலும் ஆகிலும், எந்த விதமான பிரச்சனைகளோ போராட்டங்களோ சமாதானம் இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நெருக்கத்திலும் சரி, என்னுடைய கழுத்தை பிடித்து கொண்டு இந்த உயிர் போகிற கடைசி மூச்சு வரைக்கும் சரி, நான் நம்பியிருக்கிற ஒரு தேவனாயிருக்கிறீர் நீர். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையும் நீர்தான், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் புதிதாய் நீர் எனக்கு இரக்கம் காட்டுகிற பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் அல்லவா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன், தன்னுடைய அன்பை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். ஒரு காரியத்தை நாம் இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் சொன்னால், பாருங்கள், நெகேமியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 20ஆம் వచనం, నెహెమ్యా గ్రంథము 4వ అధ్యాయం 20వ వచనములో ఇక్కడ నెహెమ్యా భక్తుడు చలవిస్తున్నటువంటి ఒక మాట మనం చూస్తూ ఉన్నాం. నెహెమ్యా 4:20. வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு உதவி வர வேண்டும் என்று சொன்னால், தேவைப்படும் போது நம்ம பட்சத்தில் யாராவது நமக்கு கூட இருந்து இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த சண்டை சச்சரவுகள் எது வரும்போது உதவி செய்யற யார் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க சொல்றாரு பாருங்க, நெகேமியா சொல்றாரு, நம் మన దేవుడు మన పక్షముగా యుద్ధం చేసేవాడు. நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் என்ன செய்வாரா? யுத்தம் பண்ணுகிறவர். யார் இல்லைனாலும் சரி பரவாயில்ல,
நீங்க 100க்கு போன் அடிச்சு யார் ஓடி வராவிட்டாலும் சரி பரவாயில்லை, நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணுங்க. ஓ இயேசுவே, எனக்கு உடைய உதவி வேண்டும், நீர்தான் எனக்கு என் பட்சத்துல கூட இருந்து எனக்கு வழக்காட வேண்டும், என்னைக்காக நீ என்ன செய்யணும், யுத்தம் பண்ண வேண்டும். அமெரிக்காக்காரங்கிட்ட கேட்டு ஒரு ரஃபேல் ஒரு போர் விமானத்தையும் ஒரு ராக்கெட் அனுப்புன்னு சொல்லி கேட்க தேவையில்லை. அல்லேலூயா. ரஷ்யாக்காரங்கிட்ட கேட்க தேவையில்லை. அமெரிக்காக்காரனை காட்டிலும் ரஷ்யாக்காரனை காட்டிலும் இஸ்ரேல் நாட்டுடைய போர் ஆயுதங்களை காட்டிலும் பெரிய ஒரு நமக்கு ரட்சிப்பையும் யுத்தம் பண்ணக்கூடியவர் யாரு? நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது, நிச்சயமாய் நம் பட்சத்துல நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு சத்ருவா இருந்தாலும் சரி, அந்த சத்ருவோடு கூட போராடுவதற்கு உனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், நீ சக்தி இல்லாதவனா இருக்கலாம், உனக்கு எந்த விதமான திராணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் பட்சத்துல உனக்காக வழக்காடுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர் பரலோகத்திற்கு நம்ம இயேசு. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் ஆடக்கூடியவர். அவர் வருவார், உனக்கு உதவி செய்வார். உன் பட்சத்துல நீர் சும்மா இருந்து நின்று பாரு, கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் யாத்திராகும் புஸ்தகத்துல நிர்கம காண்டம் 14 யாத்திராகும் 14 மோசேவோடு கூட தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, மோசேతో కూడా యెహోవా నీ పక్షమున యుద్ధము చేయను, మీరు ఊరికయ్యే నిలుచుండి చూడండి. ఎంత చక్కని మాట. మోషేతో కూడా ఎర్ర సముద్రం దగ్గర దేవుడు అంటున్నాడు, దేవుడే ఏం చేస్తాడంట, మీ పక్షముగా ఉండి యుద్ధం చేస్తాడు, మీరు ఊరిక నిలిచి చూడండి. తమిళనాడుకి யாராவது ஒத்துறம்மா? கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், பார்த்து கொண்டே சும்மா இருங்க. என்ன நடக்க போது பாருங்க. உங்களுக்கு முன்னாடி என்ன அதிசயத்தோடு கூட வெற்றி சிறைக்க ஒரு நல்ல ஒரு யுத்தத்தை பண்ணி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடி, சோர்வு ஏற்படாதபடிக்கு, நீங்க கலைப்படாதபடிக்கு என்ன செய்வார்? உங்களுக்காக அவர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா நின்று பாருங்க, கர்த்தர் செய்கிற காரியங்களை பாருங்க. நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்? அவரிடத்திற்கு வருகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிப்பு அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் அவர் இரக்கம் காட்டுகிற கடவுளாய் இருக்கிறார். அதே போல் நம் பட்சத்தில் அவர் நின்று என்ன செய்வாரா? யுத்தம் செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகத்தை 20ஆம் அதிகாரத்திலே யோஷாபாத் இருக்கிற அரசரை குறித்து நாம் பார்க்கிறோம். யோஷாபாத் ராஜு குறித்து అక్కడ చూస్తూ ఉన్నాం. தன்னுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் வந்திருக்கிறதான திரளான சத்துருக்கள், அந்த ஜனங்களை எதிர்த்து போராடுவதற்கு என்ன இல்லை? எனக்கு சக்தியும் இல்லை, திராணி இல்லை. கடவுளே, நீர் அல்லவா எங்களுடைய தேவன், நீர்தான் உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி யோசபாத் அரசர் என்ன செய்தாரா? ஜபம் செய்தானா. ஜபம் செய்யும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நீங்க பாருங்க, 12ஆம் வசனம், 15ஆம் வசனம், 17ஆம் வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்க சொல்றார், ஓ யோசபாத் ராஜா, 15ஆம் வசனம் படிங்க. 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20-15ஆம் வசனம். ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான அந்த சத்துரு கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். 17ஆம் வசனம். இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்க. இதோ அவர்கள் மேட்டு வழியாய் வருகிறார்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள். தரித்து நின்று நீங்க நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. நீங்க வீட்டுல இருக்கிறவங்க, நீங்க எல்லாம் சும்மா ரோட்ல போய் சண்டை போட தேவையில்லை. என்ன செய்யணுமா? நீங்க நின்று பாருங்க. குடும்பத்தில் இருக்கிற தலைவனே, தலைவியே, பிள்ளைகளே, சகோதரர்களே, சொந்தக்காரங்களே, யாரா இருந்தாலும் சரி, என்ன சொல்றீங்க? நீங்க நின்று பாருங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார்.
அவர் யுத்தம் பண்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு வெற்றி சிறக்க செய்வார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். నీకు విరోధముగా రూపింపబడే ఏ ఆయుధమును వద్దెల్లదు. యెషయా గ్రంథం 54 చివరి వచనములో దేవుడు అంటున్నాడు, నీకు విరోధముగా எந்த பேச்சாலும் சரி, எந்த சூனியம் பில்லி சூனியமா இருக்கட்டும், எந்த கட்டு மந்திரங்களா இருந்தாலும் சரி, நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை. என்று சொன்னால் உனக்கு விரோதமாய் உருவாகிற ஏற்படுகிற ஒரு கூட்டம் இருக்கலாம், ஜனங்கள் இருக்கலாம், அவர்களை எதிர்த்து நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தரை நோக்கி ஜெபித்தால் போதும், நீ கடவுளை நோக்கி பார்த்தால் போதும். அந்த இயேசு உன் பட்சத்திலே உனக்காக என்ன செய்வாராம்? யுத்தம் செய்வார். அவர் தான் யுத்தம் செய்வார், உனக்கு வெற்றி தருவார். அதுதான் 1 கொரிந்தியர் 15:57 அந்த வெற்றி எப்படி யாராலும்? நம்ம இயேசுவால் அந்த வெற்றி தருவாராம். பாருங்க, 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆமென். அவ்வளவுதானே? ஸ்தோத்திரம், ஆத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. யுத்தமா கர்த்தருடையது. யுத்தம் யாருதான்? కర్తరుడియదు. తెలుగులో అయితే రక్షణ యెహోవాది. రక్షణ ఎవరిది? విజయం ఎవరిది? యెహోవాది. మనం గుర్రాల చేత, లేకపోతే గాడిదల చేత, గేనుగుల చేత, మనం రథాల చేత మనం ఏం చేయాల్సిన, యుద్ధంలో గెలవాల్సిన అవసరం లేదు, అదేది అవసరం లే. రక్షణ ఇచ్చేవాడు, యుద్ధంలో మనకు జయం ఇచ్చేవాడు ఎవరంట? దేవుడే. హల్లెలూయా. இயேசுவாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? ஜெயம், ஜெயம் நிச்சயம். அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இயேசுவை நம்ம இருதயத்தில் இருக்கும் போது, அந்த இயேசுவே என்னுடைய வாழ்க்கை, அவர்தான் என் ரட்சகர், என்னுடைய வலியும் சத்தியம் ஜீவனும் அவர்தான், என் பரலோகத்திற்கு வலியும் அவர்தான், அவரால் இல்லாமல் எனக்கு ரட்சிப்பு இல்லை, அவர்தான் எனக்கு உதவி செய்யறன்னு சொல்லி இயேசு இடத்துல உன் விசுவாசம் வைக்கும் போது நிச்சயமாய் என்ன செய்வார்? அவர் உனக்கு வெற்றி ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. உனக்கு எந்த ஜெயம் வேணும்? இந்த உலகத்துல யாரும் ஜெயிக்காம நிறைய பேர் திரும்பி வரலாம் இல்லைங்களா? விளையாட்டுலாம் ஜெயம் பெறாமல் இருக்கலாம், வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இல்லைங்களா? குடும்ப வாழ்க்கையில இல்ல வேலை செய்யற வேலை காரியங்களா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம். எந்த ஒரு காரியம் இந்த வெற்றி இல்லையே, எனக்கு ஜெயம் எடுக்கவில்லையே, எல்லாமே தோல்வியில் தான் முடிகிறது நினைக்கலாம். ஆனால் நீ இயேசு இடத்துல வா, நீ இயேசுவை நம்பு. இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசுவும் பட்சத்துல என்ன செய்வார்? அவரு உனக்கு வெற்றி தருவார். உன்னுடைய வியாபாரத்தில் என்ன வெற்றிக்கு அது தடைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி உனக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். உன் வாழ்க்கையில் எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, அந்த போராட்டத்தினாலே நீ வெற்றி பெற முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் நான் சண்டை போட வேண்டியதா இருக்கு, எதிர்த்து நிற்க வேண்டியதா இருக்கிறது, அதிலே நான் சோர்ந்து போகிறேன், நான் ரொம்ப கலைப்படுகிறேன், எனக்கு யார் உதவி செய்வார்கள்? உனக்கு உதவி செய்வதுதான் பரலோகத்தின் இந்த உலகத்திற்கு இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்வார். தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிற கர்த்தராயிருக்கிறார், தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு வெற்றியை தருகிற கடவுள் அல்லவா? ஆகையால் அவர் இடத்திற்கு வாருங்கள், அவர் உங்களுக்கு வெற்றி தருவார். கடைசியாக ஒரு காரியம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். நம்முடைய தேவன் நமக்கு சமாதானம் அருளுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை, நிறைய நாடுகளுக்கிடையே சமாதானம் இல்லை. சமாதான தூதர்கள் இந்த நாட்டிற்கு அந்த நாட்டிற்கு என்ன செய்யறாங்க? பறந்துகிட்டே இருக்கிறாங்க. சமாதானம் உண்டு பண்ணுகிறாங்க. கடந்த நாட்களில் கூட அமெரிக்கா தலைவர் ட்ரம்ப் என்ன செய்ய, எனக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும். என்ன செய்யணும்? அந்த நோபல் பரிசு கொடுக்குறவங்களை கேட்டு சொல்றாரு, நான் தான் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல இந்த எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தூதனாக இருக்கிறேன். ஆகிய இந்த வருஷம் எனக்கு தான் என்ன செய்யணும்? நீங்க அந்த நோபல் பரிசு கொடுக்கணும், சமாதான தூதன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையிட்டார். அவனுக்கு கொடுக்கல. ஏற்கனவே 5 வருஷம் ஜனாதிபதி அப்பவும் கொடுக்கல, கேட்டார், இப்பவும் கேட்கிறாரு, மிரட்டுறாரு, நான் தான். ஆனா அவன் தான் சண்டை போடுறது எல்லா நாடுகளும் கூட. என்ன செய்யறாரு? கடந்த நாட்களில் கூட வெனிசுலா தலைநகரத்துல போய் தன்னுடைய விமானத்துல தாக்கி அந்த நாட்டின் தலைவரை கொண்டு வந்து இப்ப அமெரிக்கால சிறை பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்ப இவன் எப்படி சமாதான தூதனா இருக்க முடியும்? சமாதானத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஈரான் நாட்டை அழிக்கலாமா? ஈராக் நாட்டை அழித்து முடித்து விட்டான். ஆப்கானிஸ்தானை அழித்து முடித்து விட்டான். வியட்நாம் நாட்டை அழித்து முடித்து விட்டான். சிரியா நாட்டையும் லிபியா நாட்டையும் அநேக நாடுகளையும், ஒரு பக்கம் கியூபா நாடுகளையும், அந்த சவுத் அமெரிக்கா நாடுகள் அநேக நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறான். கொலம்பியா, வெனிசுலா, அங்க இருக்கிற அநேக நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறான். பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறான். ரஷ்யாவை மிரட்டுகிறான். யூரோப் நாடு அநேக நாடுகளை மிரட்டுறான்.
இன்னைக்கு நம்ம இந்தியாவே மிரட்டு இருக்கிறான், நீங்க நான் சொல்றபடி செய்யல அப்படின்னா என்ன செய்வேன்? உங்களுக்கு 200%, 300% என்ன செய்வேன்? உங்களுக்கு நானு வரி விதிப்பேன். அப்படி மிரட்டுதார். இப்படிப்பட்டவனுக்கு எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தூதனாக அவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்டவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்ம குடும்பத்துல கூட சமாதானப்படுத்துறதுக்காக வர்ற மாதிரி வருவாங்க. இன்னும் என்ன செய்வாங்க? கிரோசினா கொஞ்ச நேரம் ஸ்லோவா எரியும், கொஞ்சம் டீசல் ஊத்தா கொஞ்சம் ஃபாஸ்டா எரியும். அதை என்ன ஊத்திட்டு போறாங்க? பெட்ரோல் விட என்னன்னா இந்த ஒயிட் பெட்ரோல் ஊத்திட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இன்னும் எரியட்டும், நாசமா போட்டோம். இந்த வீடு எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? சமாதானமா இருக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டு இருக்க கூடாது. அண்ணன் தம்பி எப்பவுமே என்ன செய்யணும்? தூரமா இருக்கணும். கிழக்குக்கும் மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இந்த அண்ணன் தம்பிகள் பகை இருக்கணும். இந்த சகோதர இடத்துல இருக்கணும். இந்த பக்கத்து வீட்டுக்கு, இந்த குடும்பத்துக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்கு, எதிர் வீட்டுக்கு என்ன இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். 24 அடி ரோடு தான். ஆனா அவனுடைய எண்ணத்துல என்ன இருக்கணும்? இது 24 அடி ரோடு இல்ல, 24 கிலோமீட்டர் ரோடு மாதிரி என்ன செய்யணும்? எப்பவுமே சேரக்கூடாது. எப்பவுமே சேரக்கூடாது. எப்பவுமே இந்த ஆகக்கூடாது. இந்த சுத்தி இருக்கிற குடும்பங்களோட கூட ஆகக்கூடாது. சமாதானம் இல்லாம இருக்கணும். காலையில எழுந்துச்சால எதிர்த்து நீ பார்க்கும்போது எல்லாம் கோபம் இருக்கணும். இந்த உலகத்துல அப்படிப்பட்ட உலகம் தான். ஆனால் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற கடவுள் இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கும்போது அங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது லூக்கா 24:35 வசனம், அங்க இயேசு அவரிடத்துல சீடரிடத்துல தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் இயேசு அந்த வீட்டுக்கு வந்து சொல்லுகிறார். அந்த வீட்டில் இருக்கிற சீடரிடத்தில் இயேசு சொல்லுகிறார். படிங்க 35:23-35 லூக்கா 35-36 23ஆம் அதிகாரம் 24. தரிசனமாகி 35:24-35 36ஆம் வசனம். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு సమాధానం என்றார். హల్లెలూయా. యేసు వారి మధ్య నిలిచి మీకు సమాధానం. இயேசு நம்முடைய வாழ்க்கையில மையமாக அவர் இறங்கி வரும்போது, நிற்கும் போது, நம்ம குடும்பத்தில் அவர் வரும்போது, இருக்கும்போது என்ன உண்டாங்க? சமாதானம் உண்டு. இயேசு சமாதான அதிபதி. ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரா? சமாதானத்துக்கு அவர்தான் அதிபதி, அவர்தான் தலைவர், சமாதானம் கொடுக்கிறவர்கள் அவர்தான். இந்த உலகத்துல நம்ம மத்தியில யாராவது ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர் சமாதானம் கிடையாது, நம்ம என்ன செய்வாரு? இன்னும் தூரமாக்கிடுவார், சண்டை மூச்சு விட்டுருவாரு. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் இல்ல. நம்மளுடைய பகையும் என்ன செய்யறாரு? அவரு சிலுவையில் அந்த பகையை எடுத்து போட்டார். நமக்கு நம்ம சகோதர இடத்துல இருக்கிற பகையும், சகோதரி இடத்துல இருந்த பகையும், நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற பகையும் எல்லாவற்றும் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? தூக்கி எறிந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணதான் இந்த உலகத்துல வந்திருக்கிறார். அவர் நம்முடைய நடுவில் இருக்கும்போது நமக்கு என்ன உண்டு? సమాధానం ఉంది. ఆయన మన మధ్యలో ఉంటే మనకేముంది? సమాధానం ఉంది. యేసు అంటున్నాడు யோவான் சுவார்த்தா 14 அத்தியாயம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 27ஆம் வசனத்துல 27ஆம் வசனமுలో నా సమాధానమునే మీకు అనుగ్రహించు, నా శాంతినే మీకు అనుగ్రహించు, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? வைத்து போகிறேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. எந்த ஒரு நாட்டின் அதிபதியோ தலைவரோ, எந்த கட்சி தலைவரோ தலைவிகளோ என்ன செய்ய முடியாது? தங்களுடைய சமாதானத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. யாரு? இயேசுதான் கொடுக்க முடியும். இயேசு சொல்ல, இந்த உலகத்துல மனுஷர்கள் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அவன் சமாதானம் ஏற்படுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட என்ன பண்ணுவான்? பில்லு வாங்கிட்டு போவான். இந்த 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, என்னங்க இந்த கூட காசு கூட சொல்லி எதிர்பார்ப்பான். ஆனா இயேசு ஒருவர் தான் இலவசமாய் தங்களுக்கு என்ன செய்வார்? நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற கடவுள். நம்முடைய மத்தியில அவர் வந்து என்ன செய்வாரா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். பரலோகத்தின் தேவனுடைய சமாதானம் நமக்கு தருகிற கடவுள். சமாதானம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, உனக்கு சமாதானம் வேணுமா? இயேசு இடத்துல வா, சிலுவண்டி வா, ஓடி வா. ஹல்லேலூயா.
இந்த சிலுவை தியானத்தின் கூட்டங்களிலே நாம் இயேசுவினிடத்துல வரும்போது, அந்த சிலுவை நோக்கி நாம் பார்க்கும்போது, அந்த சிலுவையில நமக்காக அவர் அன்பான கடவுள் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் மனது புத்திரராய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கிறோம் 50ஆம் வசனத்துல, ஒரு பெண்ணானவள் இயேசுடைய பாதத்துல வந்து விழுந்து அழுது தன்னுடைய மயிரினால் அவள் பாதங்களை துடைத்து விலையேறு பெற்ற அத்தரத்தை அந்த சென்றால் அவர் பாதங்களை கழுவி என்ன செய்தார்? இயேசு எடுத்து அழுதார், தன் பாவி என்று ஒப்புக் கொண்டார். கடைசி வருஷம் அங்க வாசிக்கிறாங்க, நோக்கி உன்னுடைய விசுவாசம் ரட்சித்ததம்மா, நீ சமாதானத்தோட போ. ஓ ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது. இயேசு இடத்துல வந்து பாதத்துல விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த சகோதரியை பார்த்து சொல்ற இயேசு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, நீ சமாதானத்தோடு கூட போ. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் இந்த உலகத்தில் எந்த விதமான சமாதானம் இல்லை. நோய் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்துல எவ்வளவோ தன்னுடைய வாழ்க்கையை அந்த சமாதானத்தை அழித்து போட்டு விட்டது, சமாதானம் இழந்து விட்டது. இந்த உலகத்துல எப்படி நான் இன்னும் வாழ வேண்டும், எதுக்கு வாழ வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கூட வேதையோடு கூட பெரும் பாடோடு கூட வாழ்ந்து கொண்டு அந்த பெண் அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு அங்க சொல்லுகிறார் 48ஆம் வசனத்துல பார்த்து, அவளே மகளே தினம் கொள், உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்றார். நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உனக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, பலவீனம், சுகவீனம் எதுவா இருந்தாலும் சரி, நீ இயேசு இடத்துல வரும்போது, அவர் இடத்துல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கினது, உன்னுடைய விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்கினது. ஆக இப்பொழுது எப்படி போ? சமாதானத்தோட போ. நீ உன்னுடைய வீட்டுக்கு சமாதானத்தோட போ, உன்னுடைய குடும்பத்திலே சமாதானத்தோட கூட வாழு, நீ ஜீவி என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் இயேசு இடத்துக்கு வர வேண்டும். சங்கீத புஸ்தகம் 85ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்துல அந்த தமிழ் வசனத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வாசிக்கலாம், முடிக்கலாம். சங்கீதம் 85 8ஆம் வசனத்துல, கர்த்தராகிய தேவன், ஆம், அந்த கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு, பக்திவான்களுக்கு சமாதானம் கூறுவார். அந்த இயேசு, அந்த கடவுள் தன்னிடத்திற்கு வருகிற விசுவாசிகளுக்கு, பக்திமார்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவர் என்ன கூறுவாரா? సమాధానத்தை కూరువారు. సమాధానం ఆయన చెప్పేటువంటి దేవుడు. నీకు సమాధానమా? ఈ స్థలంలో కూడి వచ్చిన మీకు యేసు సెలవిస్తున్నాడు, మీరు ఈ స్థలం నుండి సమాధానంతో వెళ్ళండి. ஹல்லேலூயா. விசுவாசம் ஜூஸ் యేసు అంటున్నాడు, మీరు సమాధానంతో వెళ్ళండి. விசுவாசிகளாகி அவங்களை பார்த்து இயேசு சொல்லுகிற இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர்களை பார்த்து, நீ சமாதானத்தோடு கூட வீட்டுக்கு போ. பரிசுத்தவான்களாகி உங்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் சமாதானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு போகும்போது சமாதானத்தோடு கூட போங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலுவை அண்டைக்கு நாம் வர வேண்டும். அந்த சிலுவையிலே நமக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறதான நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில நமக்காக பாடுபட்டு அறியுண்டு ரத்தத்தை சிந்தி அந்த உயிர் நீர்த்தான் அந்த இயேசு சிலுவை இடத்துக்கு நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு மாற்றமல்ல, உனக்கு என்ன உண்டு? இரண்டாவது என்னது? நம்முடைய தேவன் நமக்கு மன உருக்கத்தை அவர் உங்களுக்கு தருகிற கடவுளா இருக்கிறார். மூன்றாவது நம் பட்சத்தில் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், உனக்காக யுத்தம் ஆடுகிற தேவனாயிருக்கிறார். அதே போல உன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளையோட வாழ்க்கை எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி சமாதானத்தை அவர் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் கூட கூடியிருக்கிற அனைவருக்கும், இந்த செய்தியை கேட்டிருக்கிற அனைவருக்கும் தேவன், நம்முடைய தேவன், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் சொன்னால் அவர் அன்பான தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை குறித்து நம்மேல் அவர் மன உருக்கம் நிறைந்த ஒரு கடவுள், சமாதானத்தை அருள்கிற தேவன், நமக்காக யுத்தம் ஆடுகிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள், இந்த 40 நாட்கள் கூட அவருடைய தேவாலயத்துக்கு கடந்து வாருங்கள். அவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவரை நோக்கி நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்கள் முன்னோக்கி வாழ்க்கையில நீங்க முன்னேறி போகும்போது நிச்சயமாய் இந்த 40 நாட்கள் முடிவில் வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் உங்களை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.